கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது ஒரு பெரிய மேன்மையான ஒரு காரியம். உலகத்தில் எந்த ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கென்று தகுதிகளை வைத்திருக்கிறார்கள். அந்த தகுதிக்கேற்ப அந்த வேலையை கொடுக்கிறார்கள். அதே போல தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு உங்களுடைய தகுதி மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை மிக மிக அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை பார்க்கிறார். உங்களுடைய குவாலிஃபிகேஷனு அது முக்கியம் இல்லை, அதை காட்டிலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய கனியை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, அதை ஆண்டவர் பார்க்கிறார். புரியுங்களா? அதனால்தான் பார்த்தீங்கன்னா உலக வேலையில் 8 மணி நேரம் இருப்பீங்க, அந்த மேனேஜர் இருப்பார், அதுக்கப்புறம் அவருக்கு நம்ம சம்மந்தம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வேலையிலே நீங்கள் ஊழியர்கள் 24 மணி நேரம் நீங்கள் தலைவர்களாக இருக்கிறீங்க உங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. அதனால நீங்கள் அந்த ஊழியத்துக்கு வருகின்ற பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஒரு பரிசுத்தவானாக, ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபண்டமெண்டல் டாக்டரினை விசுவாசித்து நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று ஆவிக்குரிய கனிகளை பெற்று ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டிய ஒரு பாரத்தோடு இருக்கிறவங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரலாம். முதலாவது ஆத்தும ஆதாய பாரம் வருகின்ற பொழுது உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் நன்றாக காத்து கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால் தான் அது அவசியம். அது மட்டும் இல்லை, சரீர ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரத்தை வரைய முடியும். அநேகர் ஊழியர் செய்யக்கூடியவர்கள் கண்ட இடங்களில் நிறைய ரிச் ஃபுட் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு அது இப்போ சீக்கிரமாக கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போய் விடுகிறார்கள். ஒரு தேவ ஊழியன் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, சரீர ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சரீரத்தை நன்றாக உடற்பயிற்சி செய்து ட்ரிம்மாக வைத்துக் கொள்ளணும். அப்போ தான் நன்றாக உற்சாகம் ஊழியம் செய்ய முடியும். எல்லா டயபெட்டிஸு, பிபி என இந்த நோய்கள், ஹார்ட் அட்டாக் வராமல் கர்த்தருக்காக நிறைய ஊழியங்கள் செய்யலாம். குடும்பத்தை நன்றாக கவனிக்கலாம். சமுதாயத்திற்கு, உலகத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். அதனால்தான் ஒரு மேய்ப்பனுடைய வேலை இலகுவான ஒரு காரியம் அல்ல. அவர்கள் அதிகாலை எழுந்து ஜெபித்து வேதம் வாசித்து அந்த வாரத்துக்கு தேவையான 1 மணி நேர பிரசங்கத்தில் 8 மணி நேரம் இருந்து காத்து பிரசங்கத்தை ஆயத்தம் செய்து, மற்றும் பார்த்தீங்கன்னாக்க வீடு யாருக்கும் தேவை இருந்தால் அவர்களை போய் சந்தித்து ஜெபிப்பது, மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை சந்திப்பது, ஜெபிப்பது, சபையினுடைய எல்லா சிறுவர், வாலிபர், ஆண்கள், பெண்கள் கூட்டங்கள் ஒழுங்கு செய்வது, சபையினுடைய ட்ரைனிங் காரியங்கள் செய்வது, ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடிய காரியம். அதனாலே தேவனுடைய அந்த ஊழியத்தை செய்வதற்கு மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். தகுதிகள் வேதாம கல்வியில் சென்று நீங்கள் தகுதியில் வளர்த்து கொண்டீர்கள் என்றால் 30 வருடத்தில் கற்றுக்கொள்வதை 3 வருடத்தில் கற்றுக்கொண்டு கர்த்தருக்காக அதிகமாக முன்னேறி நீங்கள் செல்லலாம். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளை இந்த காரியங்களில் கவனம் செலுத்துங்க. வெற்றியுள்ள சிறந்த ஊழியர்களாக நீங்கள் மாற முடியும். ஆமேன்.